வணக்கம். மே 14ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி பிஎம்எல் லிமிடெடுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் டேட்டா நேற்று வீடியோவில் நம்ம பார்த்துருந்தாங்க. அதில் தவறு இருக்குது, மன்னிக்கவும். பிஎம்எல் லிமிடெடுடைய டிவிடெண்ட் கரெக்டாக தான் சொல்லியிருந்தோம், ₹15.50. Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸும் கரெக்டாக தான் பார்த்துருந்தோம், ₹1513 கோடி, இயர் ஆன் இயர் 9% அதிகரித்தது. எங்கே தவறு நடந்திருக்கு? நெட் ப்ராஃபிட் ₹256 கோடி, ஆனால் ₹25 கோடி இருந்ததுன்னு நினைக்கிறாங்க நேற்று வீடியோவில். தவறு. அது என்ன தவறு காரணம்னா, லேக்ஸில் தான் நமக்கு ப்ரெஸ் ரிலீஸில் வெளியிட்டிருந்தாங்க. அந்த லேக்ஸில் கோடியா நான் மாற்ற முயற்சி பண்ணி அதில் தவறு நடந்திருக்கு. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 62% அதிகரிச்சிருக்கு. பிஎம்எல் லிமிடெடுடைய ஷேர்ஸும் நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. க்ளோசிங் பேசிஸில் 15% அதிகரித்தது. தவறுக்கு மன்னிக்கவும். மே 13ஆம் தேதி நேற்று ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ₹4,498 கோடி விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. எவ்வளவுக்கு பை? ₹10,309 கோடி பை. எவ்வளவுக்கு செல்? ₹14,808 கோடி விற்பனை பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. ₹3,563 கோடி வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளவு பைஸ்? ₹12,656 கோடி. எவ்வளவுக்கு செல்? ₹9,093 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐஐ தொடர்ச்சியாக இந்த மே மாதத்தில் நெட் செல்லர்ஸாகவே இருந்துக்கிட்டு வராங்க. மே 14ஆம் தேதி இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: ஏர்டெல், கோல்கேட், சீமன்ஸ், பத்தாஞ்சலி ஃபுட்ஸ், அப்போலோ டயர்ஸ், தேவயானி இன்டர்நேஷனல், பிவிஆர் ஐநாக்ஸ் மற்றும் பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ். இந்தியாவுடைய ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வெளியிடப்பட்டிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஏப்ரல் மாதத்திற்குரியது 4.83%, மார்ச் மாதத்தில் 4.85% இருந்தது. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தோம், வல்லுநர்கள் எதிர்பார்த்தது மார்ச் மாதத்தை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு. அதே போல தான் வந்திருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 4.83%. செரா சானிட்டரிவேர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹60. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹54,879 லட்சம். இயர் ஆன் இயர் 2.5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹7,570 லட்சம். இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. ராயல் ஆர்கிட் ஹோட்டல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. குஜராத்தில் அவங்களுடைய புது ஹோட்டலை திறக்கிறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல். அதோடைய பெயர் த வேர்ல்ட் என்ற பெயரில் அறிமுகம் செய்கிறாங்க. தங்கமயில் ஜுவல்லரி தற்போது அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. அக்ஷய திருத்தியை முன்னிட்டு சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு? 45% அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எண்ணிக்கை ₹157.28 கோடி. ஜிண்டால் ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹2. கன்சாலிடேட்டட் பேசிஸில் கிராஸ் ரெவென்யூ ₹15,749 கோடி. இயர் ஆன் இயர் ஃப்ளாட்டாக இருந்தது. நெட் ப்ராஃபிட் ₹933 கோடி. இயர் ஆன் இயர் 100% அதிகரிச்சிருக்கு. ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. அவங்க ஒரு ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனியை வாங்குவதற்கான கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த கம்பெனி என்ன பேர்ன்றதை வெளியிடல. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல். சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. மேப் மை இந்தியா பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ₹3.50. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் ₹107 கோடி. இயர் ஆன் இயர் 47% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹38 கோடி. இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ஜொமேட்டோ குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹175 கோடி. எக்கனாமிக் டைம்ஸ் நடத்தின கருத்து கணிப்பில் எதிர்பார்த்தது ₹191 கோடி. இது தொடர்ச்சியாக 4வது குவார்ட்டர் அவங்க கிரீன்ல வராங்க. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட். கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹3,562 கோடி. எக்கனாமிக் டைம்ஸ் எதிர்பார்த்தது ₹2,579 கோடி. இயர் ஆன் இயர் 73% அதிகரிச்சிருக்கு. பாரதி ஏர்டெல் இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க இருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி மணி கண்ட்ரோல் ஒரு முன்னோட்டம் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்கலாம்? கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் அவங்க எதிர்பார்ப்பது ₹2,200 கோடி. இயர் ஆன் இயர் 27% விழும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவென்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் 8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு, ₹38,736 கோடி எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ARPU ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் எவ்வளவு எதிர்பார்க்குறாங்க? ₹208. அது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 8% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க.
டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1.50. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ 4490 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ₹401 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் ஃபிளாட்டாக இருந்திருக்கு. ஆனந்த்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. நேற்று 26 லட்சம் ஷேர்ஸ், ஒரு ஷேர் விலை ₹368. அதானி வில்மர் கம்பெனிக்கு கேஆர் சோக்சி அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹357. சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. யாருக்கிட்ட இருந்து? ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி ஷ்ரைன் போர்டு கிட்ட இருந்து ஸ்டீம்டு பாஸ்மதி ரைஸ் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர். என்ன தொகைக்கு, என்ன கால அளவு போன்ற தகவலை கம்பெனி வெளியிடல. கொச்சின் ஷிப்யார்ட் தரப்பு அப்டேட் இருக்கு. ஒரு யூரோப்பியன் கிளைண்ட்டுடைய பேரை சொல்ல, அவங்க கிட்ட இருந்து ஒரு லார்ஜ் ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹைபிரிட் சர்வீஸ் ஆப்ரேஷன் வெசலுக்கான ஆர்டர் 2026 இது டெலிவரி செய்யப்படும். இந்த லார்ஜ்னு சொல்லும்போது கம்பெனி சொல்ற எண்ணிக்கை 500 1000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க கொச்சின் ஷிப்யார்ட். கரூர் வைசியா பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹2.40. குவார்டர்லி ரிசல்ட் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 99,546 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 11.5% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 45,610 லட்சம் ரூபாய்கள், இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 1.4%. போன வருடம் இதே குவார்டரில் 2.27% இருந்தது. நெட் என்பிஏ 0.4%, போன வருடம் இதே குவார்டரில் 0.74% இருந்தது. காரமண்டல் இன்டர்நேஷனல் தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சென்னையை சார்ந்த ஒரு ட்ரோன் கம்பெனியான தக்ஷல கூடுதலாக ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 7% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க 150 கோடி ரூபாய்க்கு. இதையும் சேர்த்து இப்போ கம்பெனி கைவசம் 58% ஸ்டேக் இருக்கு தக்ஷான்ற ட்ரோன் கம்பெனியில். ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு பிரபுதாஸ் லீலாதர் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹420. வருண் பீவரேஜஸ் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பெப்சி ஃப்ரான்ச்சைசி நடத்தக்கூடிய நிறுவனம். வருவாய் 11% இயர் ஆன் இயர் பேசிஸில் அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 43,173 மில்லியன் ரூபாய். ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 5,479 மில்லியன் ரூபாய், இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. யூபிஎல் லிமிடெட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹1. குவார்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்காங்க. ரெவென்யூ 14,078 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 15% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 40 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 95% விழுந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. டிவிஎஸ் ஸ்ரீசக்கரா தரப்பு அப்டேட் இருக்கு. சென்னையில் யூரோ கிரிப் டயர்ஸ் உடைய முதல் பிராண்டட் ரீட்டைல் ஸ்டோரை திறந்திருக்கிறாங்க. கோல்டியம் இன்டர்நேஷனல் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பு 30 கோடி ரூபாய். யார்கிட்ட இருந்து அவங்க சொல்லல, ஒரு இன்டர்நேஷனல் கிளைண்ட் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. லேப் க்ரோன் டைமண்ட் ஸ்டட்டட் கோல்டு ஜுவல்லரிக்கான ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க கோல்டியம் இன்டர்நேஷனல். ஆர்விஎன்எல் தரப்பு அப்டேட் இருக்கு. சதர்ன் ரயில்வே கிட்ட இருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், அதோடைய மதிப்பு 239 கோடி ரூபாய். ஆபாத் சுகர் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹10. பிரைட் பிரதர்ஸ் ₹1 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஐபி இன்ஃபோடெக் என்டர்பிரைசஸ் 50 பைசா, யாஷோ இண்டஸ்ட்ரீஸ் 50 பைசா, ஆல்பர்ட் டேவிட் ₹11.50 டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 2. வெல்கா ஸ்டீல்ஸ் ₹2.50. மணாலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் 75 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஆர்த்தி ஃபார்மா லேப்ஸ் டிவிடெண்டாக ₹1 அறிவிச்சிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற தகவல், 48 அனலிஸ்ட் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 3 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஐடிசிக்கு 35 அனலிஸ்ட் பை ரெக்கமெண்டேஷனும் 2 பேர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும் கொடுத்துருப்பதாக சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஹீரோ மோட்டோகார்ப் தரப்பு அப்டேட் இருக்கு. ஓஎன்டிசி நெட்வொர்க்கில் கம்பெனி சேருவதாக சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் இவங்க தான் முதல் ஆட்டோ கம்பெனி இந்த நெட்வொர்க்கில் சேருவது. இது வழியாக என்ன விற்பனை செய்ய போகிறாங்க? 2 வீலர்ஸ்க்கான பார்ட்ஸ், ஆக்சசரிஸ் மற்றும் மர்ச்சன்டைஸ் விற்பனை செய்ய போகிறதாக சொல்லியிருக்காங்க ஹீரோ மோட்டோகார்ப். மாருதி சுசுகி இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. பிரான்ஸ்ல 2 புது வகைகளை அறிமுகம் செய்ய போறதாக சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு வகையுடைய விலை 8,93,000 ரூபாய், மற்றொன்று 9.43 லட்சம் ரூபாய். டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி தரப்புல அப்டேட் இருக்கு. டிவிஎஸ் ஐக்யூ போர்ட்ஃபோலியோல 2 புது வேரியன்ஸை அவங்க அறிமுகம் செய்றாங்க. இதை சேர்த்து 5 வேரியன்ஸ் வராங்க 11 நிறங்கள்ல. லேண்ட்மார்க் கார்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. போபால்ல மெர்சிடிஸ் பென்ஸ் இந்தியாவுடைய சேல்ஸ் அவுட்லெட்டை திறக்கிறாங்க லேண்ட்மார்க் கார்ஸ். லார்சன் அண்ட் டியூப்ரோ குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், ஹைதராபாத் மெட்ரோ ப்ராஜெக்ட்லேருந்து அவங்க வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. 90% ஸ்டேக் எல்என்டி வைத்திருக்காங்க. 10% அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு வைத்திருக்காங்க. 2026 பிறகு எல்என்டி இந்த ஹைதராபாத் மெட்ரோ ப்ராஜெக்ட்லேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மணி கண்ட்ரோலில். என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய அரசு இலவச பேருந்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. அதன் காரணமாக மெட்ரோவில் பயன்படுத்துவோருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
போன ஆண்டு நவம்பர் மாதத்தில் 5,50,000 பேர் மெட்ரோ பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இப்போ 4,80,000 குறைஞ்சிருக்கு. எப்போ இந்த அரசு இந்த இலவச பேருந்து திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்கன்னா டிசம்பர் 2023. எவ்வளவு கடன் சுமை இருக்குது இந்த ஹைதராபாத் மெட்ரோ ரயிலுக்கு? 13,000 கோடி ரூபாய். பிரவேக் லிமிடெட் தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு 30 ஆண்டிற்கான லேண்ட் லீஸ் கிடச்சிருக்கு ராஜஸ்தானில். அங்கே என்ன பண்ண போகிறாங்க? லக்ஸரி கேவ் ரிசார்ட் அமைக்க போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க பிரவேக் லிமிடெட். ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிகள் நேற்று எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். க்ளோசிங் பேசிஸில் இருக்கக்கூடிய கணக்கு இது. ஐஷர் மோட்டர்ஸ் நேற்று ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. டாடா மோட்டர்ஸ் 8% வீழ்ச்சியை பார்த்துருக்கு க்ளோசிங் பேசிஸில். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 4% விழுந்தது நேற்று. பேங்க் ஆஃப் இந்தியா 10% வீழ்ச்சியை பார்த்துருக்கு. பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் 4% விழுந்தது. பெரமல் ஃபார்மா 3% அதிகரித்தது க்ளோசிங் பேசிஸில். ஜேகே சிமெண்ட் 3% அதிகரிச்சிருக்கு. ஏபிபி இந்தியா நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, 11% அதிகரித்தது. பிஎம்எல் லிமிடெட் 15% அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.